அந்த இல்லற வாழ்க்கைக்கு மேட் ஃபார் ஈச் அதர் வரலை என்றால் இல்லற வாழ்க்கை பாதிப்பு. இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய குழப்பமான நிலை என்னென்றால் 75% திருமணம் மேட் ஃபார் ஈச் அதர் வரதில்லை. அப்படி என்ன திருமணம் ஆயிடுச்சு தானே சுவாமி, குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு போயிட்டுருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அது செயற்கையான திருமணம். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படியோ ஏதோ ஒரு வகையில் அட்ஜஸ்ட் ஆகி போகிறது என்பது அது உண்மையானது இப்படி ஆகும்? மகிழ்ச்சி தராதல்லவா? இத்தகையான திருமணங்கள் பலாயிரக்கணக்கின்று நடந்து கொண்டிருக்கிறது. இல்லற வாழ்க்கை மிகப்பெரிய கசப்பாக மாறி வழக்கு மன்றத்தில் இன்று கேசுகள் குவித்து கொண்டிருக்கிறது என்றால் நாகதோஷத்தினுடைய கொடுமை, காலசர்ப்பதோஷத்தினுடைய விளைவு, அதாவது சப்தமாதிபதி பாவக்கிரகங்கள் நிலை, இத்தகையான பயங்கரமான தோஷங்கள். அங்கே மறுபடியும் ஒரு குழப்பம். நாங்கள் எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறோம், அதனால தான் நடக்கணும் இல்லையா? அதாவது ரோடு அகலமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாரமாக தானே நடந்து போக வேண்டும். ரோடு அகலமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம நடுவில் செல்ல முடியுமா என்ன? அது போலவே தோஷத்தினுடைய அளவு அதிகமாக இருந்தால் குறைக்கப்படக்கூடிய நிலை வேண்டும் அல்லவா? அது நிச்சயமாக பல கோயில்கள் சந்தர்சனத்தில் நம்ம கிடைக்காகலாம் இருக்கலாம் அல்லவா? ஏன்னா நம்ம ஒரு நாள் போவோம், அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவோம். எதுக்கு இது சொல்கிறேன் என்றால் ஏராளமான பேரு சுவாமிகள் சன்னிதானத்தில் இன்று விரக்தி நிலையில் எத்தனையோ கோயில்களுக்கு போய் எங்களுக்கு திருமணம் நடக்கலையே சுவாமி, வேதனைப்படுகின்ற நிலைகள். அதுதான் நான் சொல்லுகின்றேன், தெய்வத்தின் அருளால் அந்த ஹையர் டிகிரி, அதாவது த இன்டென்சிட்டி ஆஃப் தி ஹையர் டிகிரி ஆஃப் தி ஈவல் பிளானிட்டரி காம்பினேஷன்ஸ், கிரகத்தினுடைய தீவிரத்தை குறைக்கப்பட்டால் மட்டும்தான் கல்யாண வாழ்க்கை அமையும். மேட் ஃபார் ஈச் அதர். உண்மையான மனைவி உண்மையான கணவருக்கு தென்படுவான், இல்லையென்றால் கணக்கு மாறி போயிடும். கணக்கு மாறி போயிடுச்சான்னு இப்போ நீங்கள் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் நான் பல வாரங்களாக. நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தப்பான பஸ்ஸு பிடிச்சிட்டா அந்த பஸ்ஸு ஊருக்கு போய் சேராது, நடுவில் விட்டுடும். அங்கேருந்து நடந்து வர வேண்டும். பாதை கல் இருக்கலாம், முள் இருக்கலாம்னு சொல்ல முடியாது. பயங்கரமான வேதனை தரும். அதாவது அனுபவிக்கக்கூடியவருக்கு மட்டும்தான் அறியும், மற்றவங்களுக்கு யாருக்கும் ஒன்றுக்கும் புரியாது. ஏன்னா அவருடைய வேதனைகள் அவருக்கு மட்டும்தானே தெரியும். அதனால தான் நேயர்களே நான் சொல்கின்றேன், இல்லறம் என்பது நாம் நினைக்கக்கூடியது கிடையாது. இறைவன் அமைத்த மேடை என்பது. ஆனால் இன்று திருமணத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிற திருமண வாழ்க்கை என்றது மிகப்பெரிய கசப்பான நிலை மாறிவிடுகின்றது அல்லவா? எத்தனை குழப்பங்கள், தவறான வழி. அதாவது ஒரு திருமணம் என்பது மோசமாக நடந்துவிட்டால் இல்லறம் என்பது சரியாக அமையறதில்லை. இல்லறம் என்பது சரியாக அமையலை என்றால் வாழ்க்கையில் வண்டி நன்றாக கொண்டு போக முடியாது. அப்புறம் கணக்கு மாறினதுனால கருத்து வேறுபாடுகள், வேற்றுமை, மனவேற்றுமை, மனக்கசப்பான வாழ்க்கை, எப்படியோ வாழ்ந்தாக வேண்டும் என்று வாழக்கூடிய வாழ்க்கை, கொடுமைகளின் உச்சகட்டம். வெளியே சொல்ல முடியாது, சொன்னாலும் புரியாது, புரிஞ்சாலும் தெரியாது. வேதனைப்படுகின்றான். பேரின்பம் பெறக்கூடிய இல்லற வாழ்க்கை என்றது இன்னல் போல மறைகின்றது. அதனால தான் நேயர்களே, அந்த திருமணம் என்பது தெய்வத்தின் அருளால் நடந்தால் கலியுகத்தில் அதுதான் உண்மையான வாக்கு. பகவான் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமான் மகாலட்சுமியை நாடி பூலோகத்துக்கு அவர் இல்லற தர்மத்தை நாடி சென்ன வரலாறு என்பது பவிஷ்யோத்தர புராணத்தில், வராக புராணத்தில் நாம் கண்டோம். கலியுகம் என்பது, அதாவது பகவான் திருப்பதியில் திருமணங்கள் என்பது பிரசித்தியாகும். நான் அதுதான் சொல்லுவேன். சுவாமி எத்தனை கோயில்களுக்கு போய் சுவாமிகளை சன்னிதானத்துக்கு வந்தோம். நான் ஒன்றே சொல்லுவேன், சின்ன திருப்பதி வந்ததுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சுவிடும். உறுதியான வாக்காக சொல்கிறோம். காரணம் என்றால் இறைவின் அருள் என்பது உங்களுக்கு அத்தகையான ஒரு மகத்தான பெருமை தரக்கூடியது. நம்மளுடைய சன்னிதானத்தில் அருள் ஒளி என்பது செல்வத்தின் பொலிவாக நான் சொல்கின்றேன். காரணம் என்றால் அந்த ஒளி பெற்றதுக்கு பின்பு
நமக்கு வழி மட்டும் இல்லாமல் வாழ்க்கை பிரகாசமடைய வேண்டும் என்றால் பொருள் வேண்டும், சகலம் வேணும். சகலம் தரக்கூடியது, சதுர்வித புருஷார்த்தங்கள் அடையக்கூடியது தெய்வத்தின் அனுக்கிரகம் என்பது நான் உறுதியாக கூறுகின்றேன். பகவான் கிருபை இன்றி, கடவுள் கருணை இன்றி, குருமகான்கள் ஆசீர்வாதம் இன்றி இந்த பூவுலகத்தில் எத்தகையான காரியம் நடந்தாலும் சிறப்படையாது. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் அந்த நிலை இருந்தப்போ அவங்களை பெறக்கூடிய மகத்தான யோக நிலைகள் என்பது அந்த குருமகான்கள் ஆசீர்வாதத்தை மீண்டும் மீண்டும் உயர்த்தி அவங்களை எங்கேயோ கொண்டு செல்கின்றது. அதில் எந்த விதமான ஐயம் இல்லை, உண்மையானது. அதனால் தான் நேயர்களே, நாகதோஷங்கள், காலசர்ப்ப தோஷங்கள், செவ்வாய் தோஷங்கள், களத்திர தோஷம், காலசர்ப்ப யோகம், காலசர்ப்ப தோஷம் ராகுகேது தோஷங்கள் போன்ற கொடுமையான தோஷங்கள் இருக்கும்போது காலதாமதம் செய்யாமல் சந்நியாசி யோகம், சந்நியாசினி யோகம் போன்ற கொடுமையான தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்கச்சா, வைராக்கிய நிலையிலோ ஜாதகங்கள் இருக்கச்சா, கலப்பு திருமணங்கள், காதல திருமணங்கள் போன்ற கொடுமையான நிலைகள் நேரிட்டு அந்த குடும்பத்தில் ஒரு திருமணத்தால் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துவிடும். இத்தகையான நிலைகள்லேருந்து நாம் தவிர்க்கணும் என்றால் கிரகத்தினுடைய தீமைகள் குறைக்க வேண்டும், நவக்கிரக சாந்தி வேண்டும், அதுக்கு தெய்வத்தின் அனுக்கிரகம் வேண்டும், அதுக்கு பகவான் மகான்கள் ஆசீர்வாதம், அருள்வாக்கு, அருள் ஒளி என்றென்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் விழ வேண்டும். அந்த திருவிழி விழுந்தால் நம்மளுடைய துன்பங்கள் முற்றிலும், கர்ம வினைகள் முற்றிலும் சாம்பலாகிவிடும் என்றது சொல்லி அருள் ஒளி நிகழ்ச்சிகள் மூலமாக பல ஆயிரக்கணக்கான பேர் சுவாமிகளை அணுகி சகலவிதமான இன்பங்களை பெற்று சந்தோஷமாக வாழ்கிறார்கள். தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் என்னை ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு தவறாமல் வாரம் வாரம் நாம் சுவாமிகள் அருளுரை பார்த்துட்ருக்கோம்னு சொல்லும்போது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவங்களுடைய பேருள்ளங்களை கண்டு நான் மகிழ்கிறேன். என்றென்றும் சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோக சமஸ்தா சுகினோ பவந்து, சகல ஐஸ்வர்யங்கள் பெற்று சகல விதமான வளங்கள் பெற்று சுக சந்தோஷமாக பக்த கோடி வாழ்க, பகவான் அருள் பெருக. சுகி பவ சுகி பவ.